வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி ஊறுகாய் பண்ணி இந்த பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சா 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், வச்சுட்டு சாப்பிட்லாம். மல்லி 2 டேபிள் ஸ்பூனு, கடுகு 1.5 டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, இன்னொரு ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கடுகு பொரியுது, கடுகு பொரிஞ்சிச்சு, நம்ம எடுத்துடலாம். வதங்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 70 கிராம் புளி, 10 காஞ்ச மிளகா, தக்காளி, ஒன்றரை கிலோ தக்காளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுங்க வதங்கிறதுக்கு. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள். தக்காளி ஊறுகாய் மூடி போடக்கூடாது, மூடி போடாமல் கிண்டுங்க. தண்ணி சொட்டுற வரைக்குமே மூடி போட்டால் தண்ணி சொட்டும், அதனால் கெட்டுடும். தக்காளி நல்லா பாயில் ஆகி தண்ணி சுண்டுட்டோம். கிண்டி கிண்டி விடுங்க, அப்பப்போ அடி பிடிச்சிடும். மிளகாத்தூள் போட்டுங்க. இப்போ 100 கிராம் மிளகாத்தூளில் பாதி இப்போ போட்டுங்க, பாதி தாளிக்கு போட்டுக்கலாம். நல்லா கிண்டுங்க. மிளகாலாம் இந்த பச்சை வாடை போய் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுக்கிறதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நல்லா கிண்டி கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிரும். எல்லாம் தண்ணி சுண்டணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு தாளிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு இப்போ போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு பூண்டு, பூண்டுக்கு நல்லா செவக்கட்டும். பூண்டு போடும்போது க்ரஷ் பண்ணி போடுங்க. பூண்டு செவந்து வச்சு பாருங்கள். இப்போ
8 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. எல்லாம் வதங்கிச்சு பாருங்க. சாந்தெல்லாம் போடுறோம், அரைச்சி வச்சு தக்காளி போட்டுக்கிறோம். பேலன்ஸ் மிளகாத்தூள் இப்போ போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. தக்காளி ஊறுகாய் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஃபயரில் கிண்ட வடித்தான் பண்ணிக்கிறத எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். தக்காளி ஊறுகாய்க்கு மூடி போடக்கூடாது. மூடி போட்டால் தண்ணி சொட்டும். தண்ணி சொட்டால் ஊறுகாய் கெட்டுடும். அதனால் மூடி போடக்கூடாது. அரைச்சி வச்சுக்கிற பொடி போட்டுக்கலாம். இப்போ ஸ்லோ ஃபயரில் தான் கிண்ணணும், வைக்கணும். அடுப்பு ஃபுல் ஃபயர் வைக்கக்கூடாது. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வரும். வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. வெல்லம் தான் போடணும். அது பதில் நாங்கள் நாட்டு சக்கரை போடுறோம். ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் சூடு ஆறினவுடனே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அதை தக்காளி ஊறுகாய் ரெடி ஆச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணிக்க வேண்டியது தண்ணிங்களா. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். சூடு ஆறின உடனே கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நீங்கள்